உயிர்மை வேளாண் மீனவர்களுக்கு வணக்கம்ங்க. இன்னைக்கு பனைமரத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பனைமரம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. ஒரு 10 பனைமரம் கிணத்த சுத்தி இருந்துச்சுன்னா, அந்த கிணத்த வத்த விடாதாமா. இப்ப பனைமரம் அந்த காலத்துல ஒரு 30 கோடி பனைமரம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துச்சு. மொத்தமா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, 50% மரம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குது பனைமரம். இப்ப பார்த்தீங்கன்னா, அது 10 கோடிக்கும் கீழ இப்ப 6 கோடி மரம் தான் இருக்குதுன்ட்டு ஒரு கருத்து கணிப்புல சொல்றாங்க. பனைமரமோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அப்படின்ட்டு. இது உள்ளங்கால் மட்டும் இல்ல, உள்ளங்காலுக்கு இருக்கிற வேருக்கு கூட அவ்வளவு பயன் இருக்குது. கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, வேர் அதிகமா மழை பெஞ்சுது அப்படின்னா, அந்த வேர்ல டியூப் மாதிரி ஒரு இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீரை உள்ள கொண்டு போய் வச்சிரும். அதிகமா தண்ணி இருக்கிற இடத்துல கீழே கொண்டு போய் சேமிச்சு வச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு, அந்த சட்டம் இது பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த பனைமரத்தோட தண்டு இது பண்ணும். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, நொங்கு இது ஓலை இந்த மாதிரி எல்லாமே அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு இது பண்றதுக்கு, அந்த பாய் மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பயன்படுது. இது மேல இருந்து கீழே வரைக்கும் இதுல பார்த்தீங்கன்னா, பணம் வெல்லம் செய்யலாம், பனங்கள் கண்டு செய்யலாம், நொங்கு, பதநீர் இந்த மாதிரி எல்லா பொருளுமே பனைமரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம மனிதருக்கு பயன்படக்கூடியது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா, பனைமரத்தை பாசமிகு பனைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட தேசிய மரமே பனைமரம் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம இந்தியாவோட மரம் ஆலமரம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அது பனைமரம் தான் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இப்போ எல்லாரும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு 10% மரம் கூட இல்லை. அந்த காலத்துல இருந்தப்போ சுமார் ஒரு 30 கோடி பனைமரம் இருந்துச்சாமா. இப்ப வெறும் 6 கோடி பனைமரம் தான் இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டுல அதிகமா பனைமரத்தை அழிக்கக்கூடிய மாநிலமாகவும் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டோட மரம் பாத்தீங்கன்னா பனைமரம் தான். தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம். இந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுனியும் நம்ம மனிதருக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா, இப்ப இருந்தே நம்ம பனைமரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம இப்போ கரெக்டா வெயில் சீசனு இப்போ நுங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னொரு 1 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பனம் பழம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சேகரிச்சு நம்ம பனை விதைகளா மாத்தி, அந்த பனை விதையும் நம்மளுக்கு ஒரு வகையான இது அந்த கிழங்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த கிழங்கு விதையை போட்டு வச்சிருந்தோம்னா அது கிழங்காகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் பாத்தீங்கன்னா, இதை அரசாங்கமோ மற்ற தனிநபரோ பார்த்து நம்ம இதை காப்பாற்ற முடியாது. இதை நம்ம விவசாயிகள் தான் பண்ண முடியும். ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 10 இருந்து 15 பனைமரமாச்சு வச்சோம்னா நம்ம அவ்வளவு ரொம்ப நல்லது. நம்மளோட தண்ணி கண்டிப்பா நம்ம கிணத்தை சுத்தி ஒரு 10 மரம் இருந்துச்சு அப்படின்னா, தண்ணிக்கு நம்ம கிணத்துல கட்டாயமா தண்ணி வத்தறக்கு விடாது. கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு கொஞ்சோண்டு குடி தண்ணிக்காச்சும் நம்ம கிணத்துல தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த பனைமரம். அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியது இந்த பனைமரம். அதனால பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிகளுமே நம்ம பனைமரத்தை பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நீங்க இப்போ பனைமரம் வச்சீங்கன்னா இன்னொரு 8 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு பலன் தரக்கூடியது. இது நம்ம கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை விட இதுல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரைக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, 1 ஏக்கர் கரும்புல இருந்து பண்ணக்கூடிய சர்க்கரைக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படும். நம்ம தண்ணி அந்த மறைநீர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஆனா 1 ஏக்கர்ல பனைமரம் வச்சோம்னா தண்ணி அவ்வளவு தேவையே படாது. கரும்பு கொடுக்க வேண்டிய தண்ணியில ஒரு 10% கூட தண்ணி தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஒரு மரம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பு பண்ணி கொஞ்சோண்டு வளர்த்தி விட்டுட்டோம்னு போதும். அதுக்கப்புறம் அதுவே மழை பெஞ்சுன்னா அதுவே நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அதனால பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த பனைமரத்தை பாதுகாக்கணும். இன்னும் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா, பனை விதை சேகரித்து நம்ம போட போகிறோம். அதையும் வீடியோவில் காமிக்கிறேன். எந்த வகையான விதையை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு நுங்கு கிடைக்கும், ஆண்மரம் பெண்மரம், அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எல்லா பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.